என்ன பார்க்க போறோம்னா கோதுமை புட்டு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க ருதாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை 1 கப், வெல்லம் 1 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், நெய் தேவையான அளவுக்கு, ஏலக்காய் 2. இப்ப நம்ம அடுப்புல வாணல்ல கோதுமை போட்டு வதக்கலாம். இந்த கோதுமையை நம்ம எதுக்கு வறுக்கிறோம்னா அது நல்ல டேஸ்ட் வரணும்ன்றதுக்காக தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை வெடிக்கிற அளவுக்கு நம்ம வதக்கணும். வெடிச்சதுக்கு அப்புறமா அதை ஒரு தட்டுல மாத்திடலாம். இப்ப நம்ம தட்டுல கோதுமைய வதக்கி மாத்தியாச்சு. இப்ப இத நம்ம ஆற விட்டுலாம். ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இது ஆறிட்டு இருக்கு. இப்ப இத ஃபேன் காத்துல ஆற வச்சோம்னா சீக்கிரமா ஆறிடும். இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல கோதுமையை கொட்டிட்டோம். இப்ப இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம எந்த வாணல்ல கோதுமையை போட்டு வதக்கணும்னா அதே வாணல்ல நம்ம பொடி பண்ணி கொட்டிடலாம். இப்ப நம்ம உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தூள் உப்பே போடலாம். இப்ப நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இத மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இதுல தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்ப இதை நம்ம நல்லா பிசையணும். நல்லா நம்ம பிடிக்கிற அளவுக்கு நம்ம இதை நல்லா பிசையணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துறாலே போதும். இப்ப இதை நம்ம கட்டி இல்லாம நல்லா அந்த கட்டிலாம் உடைச்சு உடைச்சு விட்டுட்டு இப்படி ஆகிற வரைக்கும் நம்ம பிசையணும். இப்ப நம்ம இதை ஒரு துணியில கொட்டி ஆவியில வச்சு வேக வைக்கணும். இத மாதிரி கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இப்ப நம்ம இதை மேல வச்சு மூடிடலாம். நம்ம 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இதை நம்ம வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இதுல நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய், ஏலக்காய் 2, வெல்லத்தை சேர்த்து நெய் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து நல்லா கிண்டிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்மளுடைய சுவையான பொட்டு ரெடி. இது செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இதை நீங்க மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.